வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூஜி டிஆர்பி தரப்பு வந்து எக்ஸாமினேஷன் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி இந்த எக்ஸாமினேஷனில் என்ன மினிமம் கட் ஆஃப் ஒர்க் உங்களுக்கு இருக்கணும் அப்படி சொல்லி டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம். நீங்கள் இன்னும் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா போய் அதை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான டென்டேட்டிவான ஆன்சர் கீ கவர்மெண்ட் தரப்புலேருந்து எப்போ ப்ரோ வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி அவங்க ஆன்சர் கீ வெளியிட்டதுக்கப்புறம் அதுக்கான அப்ஜெக்ஷன் எப்போ நாங்கள் தெரிவிக்கணும், அதுக்கு எத்தனை நாள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கான ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இந்த யூஜி டிஆர்பி தரப்புலேருந்து எக்ஸாமினேஷன் நடைபெற்று முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய அகாடமிலேருந்து ஆன்சர் கீ எல்லாமே வெளியிட்டிருப்பாங்க. நீங்களும் புக்கில் ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கான ஆன்சர் கீலாம் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக வெளியிடுற இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் அவங்க அஃபிஷியலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் தான் மார்க் கொடுப்பாங்க. சில கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மீதி இருக்க 2 கரெக்டான ஆன்சருக்கு நம்ம கொடுத்துருந்தாலும் நமக்கு மார்க் கிடைக்காது. அந்த சமயத்தில் நம்ம அந்த ஆன்சர் கீ வெளியிடுவாங்க பார்த்திங்களா, அதுக்கான அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியும். அப்படி அப்ஜெக்ஷன் தெரிவிக்க காலத்தில் இந்த 3 கொஷனுக்கு யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிறோம் அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியாகணும் அப்படி சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமினேஷனும் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் கவர்மெண்ட் தரப்புலேருந்து பண்ணியிருப்பாங்க. இந்த கொஷின் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராங்காகவும் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கரெக்டான ரெஃபரன்ஸோடு நம்ம சப்மிட் பண்ணும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. அந்த ஒரு காரணத்தில் தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டென்டேட்டிவ் ஆன்சருக்கே வரலையே, எப்போ வெளியேறும் எப்போ வெளியேறும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அல்லது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட போகிறதா நமக்கு அன்அஃபிஷியலாக சில நியூஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அஃபிஷியல் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங் அல்லது நாளைக்கு ஈவினிங் கண்டிப்பாக ஆன்சர் கீயை வெளியிட்டுருவாங்க. ஒன்ஸ் வெளியிட்டது வந்து 5லேருந்து 7 நாள் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த கொஸ்டினுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதுக்கான டாக்குமெண்ட் ப்ராப்பரான எவிடன்ஸோடு நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணி அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மார்க் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஜி டிஆர்பி தரப்புலேருந்து அப்ஜெக்ஷன் நீங்கள் தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.